நாட்டுல ஒரு அரசர் போட்டி ஒண்ணு அறிவிச்சாருங்க. என்னன்னா கோட்டை கதவுகளை கையாலே தள்ளி திறக்கணும். அதுல வெற்றி பெற்றவங்களுக்கு நாட்டுல ஒரு பகுதி பரிசா தரப்படும். ஆனா போட்டியில தோத்தவங்களுக்கு அதுக்கு பதிலா அவங்களோட கைகள் வெட்டப்படும் அப்படின்னு அறிவிச்சாருங்க. இதை கேட்ட ஊர் மக்கள் பயந்துட்டு யாரும் போட்டியில கலந்துக்கவே இல்லைங்க. அதுல ஒரு இளைஞர் மட்டும் தைரியமா போட்டியில கலந்துக்க முன்னாடி வராரு. உடனே ஊர் மக்கள் அவர்கிட்ட, போட்டியில தோத்துட்டீனா உன்னோட கைகளை இழந்துருவேன், உன்னோட எதிர்காலம் என்ன ஆகுன்னு யோசிச்சு பாத்துக்கோ அட்வைஸ் பண்றாங்க. அதுக்கு அவரு, ஒருவேளை இதுல நான் வெற்றி பெற்றா நானும் ஒரு நாட்டுக்கு அரசன், அப்படி இல்ல தோத்துட்டேன்னா கைகள் தானே போகும், உயிர் இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு தைரியமா கோட்டை கதவை தள்ளுறாருங்க. கதவு திறந்துருச்சு. இவரு போட்டியில வெற்றி பெற்றாரு. எப்படின்னா கதவை யாரும் பெருசா பூட்டி எல்லாம் வைக்கலங்க. ஆனா நம்பிக்கை இல்லாத ஊர் மக்கள் இத முயற்சிக்கவே இல்ல. நம்மள பல பேர் இப்படிதாங்க இருக்கோம். சில வாய்ப்புகளை நம்பிக்கை இல்லாம முயற்சிக்கவே மாட்டோம். எங்க இத பண்ண தோத்துருவோமோ இல்ல இதனால எதையாவது இழந்துருவோமோன்னு அதை ட்ரை பண்ணாமே விட்டுருவோம். நம்ம எல்லாத்துக்கும் நல்லா தெரிஞ்ச முயல் ஆமை கதையில முயலின் தோல்விக்கு முயலாமை தாங்க காரணம். எதா இருந்தாலும் தன்னம்பிக்கையோட முயற்சி பண்ணி பாப்போங்க. அதுல ஜெயிச்சிட்டோம்னா வெற்றி, தோத்துட்டோம்னா அனுபவம் தாங்க.